ஜூன் 20ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுற்றுப்பயணத்தின் போது அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்தது. கிட்டத்தட்ட 35 இடங்களுக்கு அவர்கள் போட்டியிட்டார்கள். அனைத்திலும் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா வலியுறுத்தி வருகிறார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா ஒன்றிணைவோம் என்று கூறியது அது முடிந்த கதை, இனிமேல் அதற்கான வாய்ப்பே கிடையாது என்று திட்டவட்டமாக மறுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், KP முனுசாமி போன்றவர்கள் அவருடைய கருத்தை திட்டவட்டமாக மறுத்திருந்த நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது பலமாக இருந்த ஒன்றாக இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றது முதலே தென் மாவட்டங்களில் கணிசமாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகள் குறைந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிமுகவினர் ஒரு அதிருப்தியில் இருக்கின்றனர். ஏற்கனவே தூத்துக்குடியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் தன்னுடைய காலை கிழித்துக் கொண்டு சம்பவங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் அவர்களை எல்லாம் சசிகலா அழைத்து பேசி வந்தார். இந்த நிலையில்தான் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று 20ஆம் தேதி முதல் அந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்வார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.